இன்றைக்கி ஹலோ ஃபுட்டிஸ் தமிழில் ரொம்ப சிம்பிளாக ரொம்ப டேஸ்டியாக ஹெல்தியான கொத்தவரங்காய் பாயசம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க இப்போது ரெசிபிக்குள்ளே போகலாம். முதல்ல கடாயில் 5 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்ததுக்கப்புறமா அரை கப் அளவுக்கு அரைச்ச கொத்தவரங்காயை சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சிருக்கேன். இப்போது இதை கைவிடாமல் மீடியம் ஃப்ளேம்லேயே ஒரு 6லேருந்து 8 நிமிஷம் வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க. காயெல்லாம் நல்லா வெந்து பச்சை வாசனைலாம் போய் நல்லா வாசம் வர ஸ்டார்ட் ஆகும். அந்த ஸ்டேஜில் வந்துட்டு 1 கப் அளவுக்கு வேக வச்ச மூங் தால் சேர்த்துக்கோங்க. பாசிப்பருப்பு 300 ml அளவுக்கு பால். இப்போ இது எல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த மாதிரி எல்லாம் நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதிக்கட்டும். இப்போது இதில் வந்துட்டு 1 கப் அளவுக்கு வெல்லம் தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு 4லேருந்து 5 ஏலக்காய். இப்போ இதையும் கூட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ பாருங்கள் எல்லாம் நல்லா கலந்து வந்திருக்கு. இப்போ இதையும் கூட ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுட்டு 1/4 கப் அளவுக்கு அரைச்ச தேங்காய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த மாதிரி எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். இப்போது இதில் நம்ம வறுத்து வச்சுருக்கிற தேங்காய் பின்ன முந்திரி நெய்யோடு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இதை ஒரு தடவை நல்லா கலந்து விடுங்க. இப்போ பாருங்கள் நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இவ்வளோதாங்க, ரொம்ப சிம்பிளாக ரொம்ப டேஸ்டியாக கொத்தவரங்காய் பாயசம் ரெடி. இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள்.